மதுரையில இருக்க எந்த ஒரு பையனுமே பண்ணாத விஷயத்த நான் பண்ணேன். இங்க இருந்து ஒரு பிரியாணி சாப்பிட்றதுக்கு விருதுநகர் போனேன். லாஸ்ட் டைம் பிரியாணி வீடியோ போடும்போது விருதுநகர்ல இந்த ஸ்பாட் நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. போற வழியில ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சி அப்படியே அவர் கூட்டிட்டு போற வழியில காமராஜர் படிச்ச ஸ்கூலையும் காமிச்சாரு. இதுதான் காமராஜர் படிச்ச ஸ்கூலாம். இந்த ஸ்கூல்ல காமராஜர் என்ன படிச்சாரு, எப்ப படிச்சாருலாம் தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஊரு சும்மா சொல்லக்கூடாது, சூப்பரா இருந்துச்சு. அந்த பிரியாணி கடையை நாங்க நேர்ல போய் அலைஞ்சு தெரிஞ்சு பார்த்தா கடை பூட்டிருச்சு. என்னடா பண்றேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ராயல் பிரியாணி கடைன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருந்துச்சு. இங்க எல்லாமே தேங்காய் எண்ணெயில செய்வாங்க, சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விருதுநகர்ல பார்த்த ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாரு. சரி இவர் பேச்ச தட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஊருக்காரங்க போய் சொல்ல மாட்டாங்கன்னு நம்பிட்டு நானும் அந்த கடையில போய் உட்காந்து சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு பார்க்கவே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா இருந்துச்சு. பரிமாறுற விதமும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நம்ம ஊர்ல பிரியாணிக்கு 65 காசு கொடுத்து தான் வாங்குவோம், ஆனா அங்க சும்மாவே வச்சிருந்தாங்க. பாக்குறது கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தாலும் பிரியாணி டேஸ்ட் நார்மலா தான் இருந்துச்சு. நம்ம விருதுநகர்ல தேங்காய் எண்ணெயில பொரிச்ச 65 எல்லாமே ஃபேமஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நான் வந்து ட்ரை பண்ணப்ப கொஞ்சம் சுமாரா தான் இருந்துச்சு. வேற ஏதாவது நல்ல சாப்பிட்ற ஐட்டம்ஸ் நம்ம விருதுநகர்ல லொக்கேட் ஆயிருந்தா நீங்க மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் டைம் விருதுநகர் வர்றப்ப கண்டிப்பா சந்திப்போம். மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.